என்னடா வடச்சட்டியோட இருக்குன்னு பார்க்குறீங்களா? போன வாரம் நாட்டுக்கோழி பார்த்தோம், இந்த வாரம் ப்ராய்லர் சிக்கன் பிரியாணி பார்க்கலாம். எப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆகுது? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மணி 3 ஆகி போச்சு. ரெடியானது தெரியல, பசி தாங்க முடியல. கிரேப்ஸ் வாங்கணும். பிரேமுக்கு வந்து துணி எடுக்க போயிட்டு கிரேப்ஸ் வாங்கணுமா? அந்த கிரேப்ஸ் தான் இன்றைக்கி இந்த சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். இதில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மிக்ஸ்டு பேஸ்ட்டு கொஞ்சம், இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம், இது ஒரு 1/4 kg சிக்கன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான இன்க்ரீடியன்ஸ். குக்கரை வச்சாச்சு, அதில் எண்ணெயை ஊற்றியாச்சு. சீக்கிரமாக பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் போல். எனக்குமே பசி அதிகமாக இருந்ததுனால வேகமாக பண்ண வேண்டியதாகி போச்சு. அதனால் நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி கிரிக்கெட் வேறு மேட்ச் வேறு நடந்துட்டு இருந்துச்சு. அவங்களும் மேட்ச் பார்க்க போயிட்டாங்க. அதனால் நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே பிரியாணி பண்ணிட்டேன். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஏற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம்ல, அதை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிங்கன்னா டேஸ்ட் அப்படியே பக்காவாக இருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஆட் பண்ணணும். நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்சி வச்சு, இதிலே பச்சை மிளகா அதிகமாக போட்டிருப்போம். காரம் அப்போ தான் நல்லாயிருக்கும், நேச்சுரல் டேஸ்ட்டு கிடைக்கும். அது வந்து மிளகாப்பொடி வந்து எப்படியும் கொஞ்சம் கலப்படமாக தானே இருக்கும். அடுத்து வந்து அந்த பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்ததில்ல, இந்த பிரியாணி மசாலா பாக்கெட் இருக்கும்னா அதை பவுட்ராக பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தனித்தனியாக போடுறத விட பவுட்ராக பண்ணி வச்சோம்னா அது அப்படியே யாருமே எடுத்து வெளியே போட மாட்டாங்க. அந்த சாதத்துக்குள்ளே சேர்ந்து சாப்பிட்றலாம். அது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். ஏன்னா எனக்கு 2 பசங்க இருக்காங்கல்ல, பாப்பா இருக்கா, தம்பி இருக்கான். அவன் தம்பி வந்து எல்லாத்தையும் எடுத்து பிறக்கி போட்டுட்டு தான் சாப்பிடுவான். அதனால் நான் பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன். அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது இன்னும் டேஸ்ட்டு வேறு. இந்த கடையில் திண்டுக்கல் பிரியாணி சாப்பிடுவோம்ல, தலப்பா கட்டி சாப்பிட்றோம், அந்த டேஸ்ட்டு கிடச்சிச்சு. இப்போ 1.5 டம்ளர் அரிசி தான் போட்டிருக்கேன். 1.5 டம்ளருக்கு 1 டம்ளருக்கு 1.25. நான் 2.25 தண்ணி அப்ராக்சிமேட்டாக ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், கலர் நல்லா இருக்கா? நான் சொன்ன டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியே விசில் போட்டு மூடியை போட்டு விசில் போட்டோம்னா, ஒரு 2 விசில் போட்டோம்னா பிரியாணி ரெடி. அவ்வளோதாங்க. உதிரி அழகாக டேஸ்ட்டாக. அதுக்கு சைடிஷ் வந்து சிக்கன் 65 கிரேவி. இது ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.